ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபாத்திமாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு நான் ஆரி கிளாஸோடைய ஃபஸ்ட் பார்ட் கொடுக்குறேன். இனிமேல் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக ஆரி கிளாஸ் வந்து நடக்க போகுது வித் சர்டிஃபிகேட். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாத்திமா லைஃப் ஸ்டைல் 5320 ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோடைய டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஆரி கிட்ட வந்து நான் வந்து சரி பண்ணிக்கிட்டேன். இதுதான் வந்து நான் கற்றுக்கும் போதுலேருந்தே நான் வச்சுக்கிற கிட்டு. ஸோ இதை வந்து நான் எப்படி வந்து என்னென்ன இருக்குது, நான் வந்து இதை எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மட்டும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு காட்டினது பீட்ஸ் அண்ட் குந்தன் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். அது நார்மலாக வந்து ஒட்டவும் செய்வாங்க, ஸ்டிச் பண்ணவும் செய்வாங்க. இது வந்து குந்தன் ஸ்டோன்ஸ். இதுக்கு முன்னாடி காட்டினது வந்து பீட்ஸ். இப்போ வந்து நான் வெறும் திங்ஸ் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பட் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் தேவைப்படாது. பட் பேசிக்கான ஒரு கிட்டில் வந்து இதெல்லாம் இருக்கும். நம்ம ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கற்றுக்கணும், ஆரி ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னா இது இருந்தாலே போதும்னா நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்குமே ஃபுல்லாக கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு நீடில் பாக்ஸு. இதில் வந்து எல்லா சைஸான நீடில்ஸுமே இருக்கும். இது நான் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு இருக்கும் போது நான் வாங்கின ஒரு பாக்ஸ் தான். இது வந்து ஜரி த்ரெட்டு. நம்ம ஃபஸ்ட்டு ஆரி போடும் போது இந்த ஜரி த்ரெட்டை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஜரி த்ரெட்டும் ஒரு நீடில், இது ரெண்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இதில் என்ன பிராண்டு வாங்கணும் அப்படின்றத நான் கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு தான். நான் சும்மா நார்மல் யூஸ்க்கு வச்சுருக்கேன். இது வந்து ஜர்தோசி வந்து நம்மளுக்கு பேசிக்கில் வராது, அட்வான்ஸுக்கு தான் வரும். பட் நான் இது என்னோடய ஆரி கிட்டில் வச்சுருக்கனால அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கனால நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜர்தோசிலையுமே டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும். பட் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு கோல்டு அண்ட் சில்வர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசின் கீ செயின்னா என்னுடைய லெட்டரோடைய ஸ்டார்டிங், அதாவது என்னோடய நேமோடைய ஸ்டார்டிங் லெட்டர்லேயும் அண்ட் என்னோடய பேர் போட்டு 2 ரெசின் கீ செயின் வச்சுருந்தேன். இது என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அவங்களுடைய ஐடி வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அவங்கக்கிட்ட கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதை ஏன் நான் இதில் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் இதை எங்கேயாவது போட்டுருவேணும் அப்படின்னு சொல்லி இதில் பத்திரமா இருக்குன்னு சொல்லி வச்சுருக்கேன். இதில் வந்து என்னோடய நேம் போட்டிருக்கோம். அண்ட் இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு லெட்டர், என்னோடய நேமில் ஃபஸ்ட்டு லெட்டர். ஸோ அதை வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இதில் வச்சுருக்கேன். இது ரெண்டுமே, அதாவது எனக்கு ஸ்கை ப்ளூனால் ரொம்ப பிடிக்கும். அதனால் ரெண்டுமே ஸ்கை ப்ளூவில் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து சில்க் த்ரெட்டு. நம்ம ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஸ்டிச்சாக இருந்தாலுமே வந்து அது சில்க் த்ரெட்டில் தான் போடுவோம். சில்க் த்ரெட்டில் நான் பேசிக் கிட்டில் 4 கலர் வச்சுருக்கேன். ஒன்று வந்து ப்ளூ, பிங்க்கு, க்ரீன் அண்ட் ஒரு மாதிரி மெரூன் ப்ரௌன் அந்த மாதிரின்ற கலரில் வச்சுருக்கேன். எனக்கு வந்து வர ஆர்டர்ஸையுமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் உங்களுக்கு நான் எல்லா ஸ்டிச்சையுமே வந்து பேசிக்லேருந்து சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எல்லா கிளாஸையுமே அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணால் வந்து உங்களுக்கு புரியும். வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீஃபான கிளாஸஸ் வரும். நீங்கள் அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து சுகர் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து த்ரெட்டில் வந்து ஸ்டிச் போட கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமாட்டு போடுற ஃபஸ்ட்டு ஸ்டிச் சுகர் பீட்ஸ் வச்சு தான் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஆரிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் உங்களுக்கு இதெல்லாம் எங்கே அஃபோர்டபுளாக கிடைக்கும், நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் எங்கே அஃபோர்டபுளாக கிடைக்கும்னு நான் உங்களுக்கு போக போக வீடியோஸில் காட்டுறேன். ஜரி த்ரெட். அந்த ஜரி த்ரெட்டில் வந்து நீங்கள் இந்த பிராண்டு தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு நீடில் வச்சு இழுக்கும் போது இது வந்து பிஞ்சு போயிடும். பெஸ்ட்டு பிராண்ட் அப்படின்னா A1 தான். இதில் நீங்கள் எவ்வளோ வந்து இது ரொம்ப ஹார்டாக இழுத்தா கூட இது அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கட் பண்ண முடியாது. சிசர் வச்சு கட் பண்ணால் மட்டும்தான் கட் பண்ண முடியும். எந்த பிராண்டையுமே ட்ரை பண்ணிடாதீங்க. A1 பிராண்ட் ஜரி த்ரெட்டுன்னு நீங்கள் கேட்டாலே கிடைக்கும். இதெல்லாம் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் மோஸ்ட்டாக கோல்டு அண்ட் சில்வர் தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பெண்டன்ட். இதுவும் வந்து அட்வான்ஸில் தான் வரும். ஸோ இது வந்து நான் ஆரி ஒர்க் போடனால என்கிட்ட இருக்குது. இது வாங்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது வந்து நீடில் தான். நீடிலில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நீடில் இருக்குது. ஒன்று வந்து த்ரெட்டுக்கான நீடில், இன்னொன்று வந்து பீட்ஸுக்கான நீடில். நான் இப்போ காட்டுறது வந்துட்டு பீட்ஸுக்கான நீடில். பிகாஸ் பீட்ஸோடைய அந்த ஹோல்ஸ் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ மெலிசாக இருந்தால் தான் உள்ளே போகும். ஸோ அதனால் அது மெலிசானது தான் வாங்கணும். த்ரெட்டுக்கு வந்து நீங்கள் மெலிசா வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அருந்துடும். பிகாஸ் அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்ல, அதனால் நீங்கள் மெலிசானதை வச்சு பண்ண முடியாது. நான் வந்து டூலிப் பிராண்டில் வாங்கியிருக்கேன். இந்த பிராண்டு தான் வாங்கணும்னு கிடையாது, நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் எடுத்து வெளியே வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் எடுத்து வச்சிட்ருக்கேன்.
இந்த நீடில் வந்து சேம் டியூலிப் தான். இது உடஞ்சி போச்சு. ஸோ நான் இது வந்து கம் வந்து எடுத்து ஒட்டுவாங்கள்ல, ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த கம் போடுற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் அந்த நீடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபேன்சி ஸ்டோன்ஸ். இது வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இதில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை வந்து ஒட்டி அதை சுற்றி வந்து நம்ம டிசைன்ஸ் போடலாம். இந்த மாதிரி நிறைய கிரிட் டிசைன்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நிறையா வந்து இதை வச்சு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு காமனாக அந்த பெண்டன்ட் காட்டினால அதில் ஒரு கொஞ்சம் வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி நீடில்ஸ், அதாவது அந்த மிரர்லாம் இருந்துச்சு. மிரரில் நம்ம அட்வான்ஸில் தான் பார்ப்போம். ஸோ அது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து நான் தொடச்சிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்ருந்தேன். ஆரிக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஸ்டார்டிங் எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து வந்துடாது ஸ்டிச்சஸ்லாம். ஸ்டார்டிங்கில் த்ரெட்ஸ் வந்து ஈஸியாக, அதாவது ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால அருந்து போயிடும். அப்பப்போ அருந்து போயிடும். எனக்குமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்துச்சு. பட் போக போக எனக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குன்னு இல்லை. நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் தான் ஆரி. நம்ம என்ன டிசைன் போடணும்னு நினைக்கிறோமோ போடலாம். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு பொறுமையாக போட முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக போடுங்க. பிகாஸ் நம்ம பேசிக்கில் இருந்து தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பேசிக்கில் இருந்து தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து எப்படி ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் இருக்குது. நான் அதை லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். மறுபடியுமே வந்து நான் ஃபஸ்ட் கிளாஸ்லேயும் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு வாட்டர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடுறேன். இது வந்து நான் கொஞ்சம் எக்ஸாம் டைம் இருந்தனால நான் இது அவ்வளோவா நான் வந்து எடுக்கலை. ஸோ அதனால தான் அந்த நிலமையில கிடந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டில் இருந்து தான் நம்மளுக்கு கிளாஸ் வரப்போகுது. நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் எனக்கு ஆரி கற்றுக்கணும்னு ஆசை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து கற்றுக்க போகிறனால ரொம்ப பொறுமையாக கற்றுக்கோங்க. நான் அதை திருப்பி சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டு, ஸ்டோன்ஸுன்னு சொல்லி நான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடுறேன். முக்கியமாக நீங்கள் வாங்க வேண்டியது ஜரி த்ரெட்டு, ஸ்டாண்டு அண்ட் கொஞ்சம் பீட்ஸ். இவ்வளோ தான். இதை வச்சுருந்தீங்கனாலே நீங்கள் வந்து ஆரி வந்து கற்றுக்கலாம். அட்வான்ஸ் லெவலுக்கு போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு பெண்டன்ட்டு, ஸ்டோனு, அப்புறம் மிரர் இதெல்லாம் தேவைப்படும், ஜர்தோசி. ஸோ நீங்கள் பேசிக் ஃபஸ்ட்டு கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் வாங்கிக்கோங்க. நான் அது ஆன்லைனில் எங்கே கிடைக்கிது, இல்லை வந்து நான் ஏதாவது பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் நான் உங்களுக்கு போக போக நான் வந்து கொடுக்குறேன் லிங்க்கு. மோஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து பீட்ஸை விட த்ரெட்டில் தான் ஸ்டிச்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ த்ரெட்டுன்றது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பீட்ஸ் கூட நம்ம ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நான் வந்து என்ன பொருள் வாங்கணுன்றதையும் சொல்லிவிடுவேன். கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதையும் சொல்லிவிடுவேன். என்ன டைப் ஆஃப் கிளாத்தில் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதையுமே நான் சொல்லிவிடுவேன். அண்ட் நீடலில் வந்து நம்ம ஒரு நாட், அதாவது கயிறு மாதிரி சுற்றுவோம். அந்த கயிறு எதுக்காக சுற்றுறோம், ஸோ மைன்யூட்டான டீட்டெயில்ஸுன்றது எல்லாமே நான் வந்து கொடுத்துருவேன். நம்ம வந்து ஒயிட் பென்சிலும் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஒயிட் பென்சில் மறக்காமல் வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் சாக்கில் மார்க் பண்ணுறதுனாலும் எனக்கு ஓகே தான். ஸோ ட்ரேசிங்னு எல்லாமே வந்து நம்ம இந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாத்திமாஸ் லைஃப் ஸ்டைல் 5320 ஐடிக்கு வந்து மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீயான ஒரு கோர்ஸ் தான். இதுக்கு எந்த விதமான மணி வந்து நீங்கள் பே பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் கற்றுக்கலாம். புரியாதோ அப்படின்ற டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கவே வேணாம். நான் தெளிவாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ஆசை இருக்குது, உங்களுடைய விருப்பம் தான், உங்களுக்கு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.